ஒரு குட்டி கதை. ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ட்ரெயின் வந்து நிற்குது. அதிலேருந்து ஒரு அம்மா பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு இறங்குறாங்க. அந்த லக்கேஜை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய போர்ட்டர் கூப்பிட்டு இதை எடுத்துகிட்டு போக எவ்வளோ ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க சொல்லக்கூடிய தொகை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இவங்க பேரம் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேரம் பேசுகிற ஃபோக்கஸ்லேயே இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த கேப்பை பயன்படுத்தி ஒரு ஆள் அவங்களுடைய பெட்டி படுக்கையை திருடிட்டு ஓட ஆரம்பிச்சிடறான் வெளியே. அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறான். இந்த அம்மா பார்த்துட்டே இருக்கிறாங்க. எக்ஸிட் வரைக்கும் ஓடனே ஐயோ திருடன் பிடிக்குன்னு சொல்லி கத்துனோடனே அங்கே பக்கத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்து போய் அந்த திருடனை பிடிச்சிடறாங்க, பெட்டியை மீட்டுறாங்க. இந்த அம்மாவும் போய் தன்னுடைய பொருளை வாங்கிக்கிறாங்க. அப்போ அந்த பொருளை மீட்டு கொடுத்தவர் சொல்கிறாரு, அம்மா நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பார்த்தீங்களா, உங்கள் பொருளை எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் ஓடி வந்துட்டான். நாங்கள்லாம் இல்லாமல் இருந்தால் அவன் தூக்கிட்டு வெளியே ஓடி இருப்பான். நீங்கள் கொஞ்சம் சுதாரிச்சு நீங்கள் முன்னாடியே சத்தம் போட்டிருந்தீங்கன்னா அங்கே இருக்கிற யாராவது டக்குன்னு பொருளை காப்பாற்றிருப்பாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், அவன் வாசல் வரைக்கும் வந்துட்டான். நல்ல வேலை நாங்கள்லாம் இருந்தோம், பிடிச்சி கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களா, என் பெட்டி அவன் எடுத்தப்பே நான் சுதாரிச்சிட்டேன், எனக்கு அப்போவே தெரியும். ஆனால் அப்பவே தெரிஞ்சு மீட்டிருந்தா நான் திரும்ப ஒரு போர்ட்டர் பார்த்துருக்கணும், திரும்ப போட்டுட்டு அமௌண்ட் கொடுத்து கொண்டு வந்திருக்கணும். இப்போ பாருங்கள், அந்த திருடன் என் பெட்டியை ஃப்ரீயாகவே இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டான், வாசல் வரைக்கும் ஃப்ரீ. எப்படியோ உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொன்னாங்க.